அதாவது இப்போ வந்து கல்யாணம் ஆகி என் பையனுக்கு ஒரு வயசு முடிஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் டியூஷன் எடுத்தேன் பிள்ளைகளுக்குன்னு சொல்லியிருந்தேன். அதாவது அதுக்கு முன்னாடியே நான் ஒரு வேலை பார்த்துருந்தேன். அதாவது என் மகனை மாசமாக இருந்தேன். 6 மாதம் வயிற்றில் என் மகன். அந்த நேரமும் கஷ்டம் கஷ்டம் கடுமையான கஷ்டம். கல்யாணக்கடன், வேலை இல்லாதது இப்படின்னு சொல்லி சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு கஷ்டம் மக்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். சரி வாங்க, ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் 17வது பகுதி முடிச்சிருந்தேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 18வது பகுதி. ஓகேங்களா? இப்போ 17வது பகுதியில் ஃபைனலாக என்ன சொல்லி முடிச்சிருந்தேன் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நான் திருமணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போனேன். நிறைய வேலைகள் பார்த்தேன். அதில் என்னென்ன வேலை பார்த்தேன் அப்படின்றத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பசங்க 1 to 5 வரைக்கும் உள்ள பசங்களுக்கு டியூஷன் எடுத்தேன் மக்களே. அதை தான் நான் ஃபைனலாக சொல்லி முடிச்சிருந்தேன். சரி வாங்க, இப்போ நம்ம 18வது பகுதிக்குள்ளே போகலாமா மக்களே? அதாவது இப்போ கல்யாணம் ஆகி என் பையனுக்கு ஒரு வயசு முடிஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் டியூஷன் எடுத்தேன் பிள்ளைகளுக்குன்னு சொல்லியிருந்தேன். அதாவது அதுக்கு முன்னாடியே நான் ஒரு வேலை பார்த்துருந்தேன். அதாவது என் மகனை மாசமாக இருந்தேன். 6 மாதம் வயிற்றில் என் மகன். அந்த நேரமும் கஷ்டம் கஷ்டம் கடுமையான கஷ்டம். கல்யாணக்கடன், வேலை இல்லாதது இப்படின்னு சொல்லி சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு கஷ்டம் மக்களே. இன்றைக்கி தான் நான் அதை கூட வெளியில் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு கடுமையான கஷ்டம். என்ன பண்ணுறது? 5 மாதம் வரைக்கும் வீட்டில் இருந்தேன். வாமிட்டு வருது, தலை சுற்றுது, அது இதுன்னு ஒரு வழியாக 5 மாதம் பொழுது போயிடுச்சு. 6வது மாதத்துலேருந்து என்ன பண்ணிட்டேன், எங்கள் வீட்டில் இருந்து பாத்திரம் மண்டத்தை ஒருத்தவங்களுக்கு நாங்கள் வட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க வீடேறி உள்ளே இறங்கி பாத்திரம் மண்டத்தை அள்ளிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, இனிமேலும் நம்ம வீட்டில் இருந்தோம்னா இது சரியாக வராது. மாசமாக இருந்தால் என்ன, கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு வேலையை பார்ப்போம். அவங்களுக்கு வாங்கின கடனை கொடுக்கணும், வீட்டுக்கு ஜாமான் வாங்கி போடணும், இப்படி பல சிந்தனைகள், பல வறுமையின் அது எப்படி சொல்கிறது, வறுமையில் தள்ளின ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணேன்னா 6 மாதம் உள்ள வயிற்றில் இருக்கையில் கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா போய் சிண்டு கம்பெனியில் தான் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். எவ்வளோ சம்பளம்னு பார்த்தீங்கன்னா நீங்களே மிரண்டுருவீங்க. வாரத்துக்கு 120 ரூபா. அந்த 120 ரூபாயில் 100 ரூபாயை அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். ஒரு நாளைக்கு 20 ரூபா 25 ரூபா தாங்க சம்பளமே. நான் அப்போ வேலை பார்க்கல. ஒரு நாளைக்கு 25 ரூபா சம்பளம். அப்போ 150 ரூபா கிட்ட சம்பளம் வரும். சரின்னு சொல்லிட்டு போய் அந்த துண்டு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து அந்த பாத்திரத்தை அள்ளிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வாரம் 100 ரூபா கொடுத்துருவேன். அந்த மிச்சம் 50 ரூபாயை கொண்டு போய் மார்க்கெட்டில் அப்போலாம் நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, கேரட்டு கூறு மாதிரி வச்சுருப்பாங்க. 2 ரூபா 3 ரூபா தான். அவ்வளோதாங்க விலைவாசி, அவ்வளோதான். அவ்வளோ கம்மியாக இருந்துச்சு. காயெல்லாம் இப்போ ஒரு கூறு 10 ரூபாய்க்கு வாங்குறேன். அதே கூறு அன்னைக்கு 2 ரூபா 3 ரூபாய்க்கு தான் வாங்குவேன். பார்த்துக்காங்க, 50 ரூபாயை கொண்டு போய் ஒரு வாரத்துக்கு தேவையான ஜாமானை நான் வாங்கிட்டு வந்துடுவேன். காய்கறிகள் செல்லூர் மார்க்கெட் ஒன்று இருக்குது, அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். அங்கே நடந்து போகணும்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரங்க. ஒரு சில நேரம் எனக்கு அங்கே போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வர்றது கூட வழி தெரியாதுன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரிலாம் தடுமாறி இருக்கேன். அவ்வளவு தூரம் அந்த மார்க்கெட்டு. அப்போ வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் இருப்பேன்னா அப்போ போய் என்ன பண்ணுவேன், மெல்ல மெல்ல போய் காயை வாங்கிட்டு மாசமாக இருக்கிறதோடு அப்படியே நடந்து வருவேன். அங்கே இருந்தெல்லாம் பஸ் ரூட்டு வசதி கிடையாது. அந்த மாதிரி தெருவுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும் அந்த மார்க்கெட்டுக்கு. அதனால் என்ன பண்ணுறது, ஆட்டோவில் போகலாம். ஆட்டோவில் போய் வர்ற அளவுக்கு நமக்கு வசதி கிடையாது. நம்ம கொண்டு போகிறதோ 50 ரூபா. அதில் காயை வாங்கிட்டு நம்ம வீடு சேரணும். அப்படி ஒரு சூழ்நிலை. அப்படியே போய் காயை வாங்கி வச்சுக்கிடுவேன் மக்களை. அதுதான் நான் முத பார்த்த வேலை கல்யாணம் வந்ததுக்கப்புறம். 2வதாக தான்
இந்த வேலை பார்த்தேன், டியூஷன் வேலை. டியூஷனு பிள்ளைகளுக்கு எடுத்தேன். அதுவும் என்ன ஆகி போச்சுன்னா, அவங்க வீடு காலி பண்ணி அங்கங்கே காலி பண்ணி போயிட்டாங்க. இடமாற்றம் ஆயிடுச்சு. பிள்ளைங்க அதுக்கப்புறம் வரலை. அப்போ கொஞ்சம் எனக்கு வந்து செலவுக்கு வந்து கொஞ்சம் டிமாண்ட் ஆகிப்போச்சு. ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வருமானம் பார்த்திங்கன்னா 70 ரூபா. கல்யாணத்தப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு சம்பளம் வெறும் 70 ரூபா தாங்க. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, வெறும் 70 ரூபா தான் சம்பளம் டீ கடையில். அந்த 70 ரூபாயை வச்சு தான் நாங்கள் சாப்பிடணும், வட்டி கட்டணும், கல்யாண கடனை அடைக்கணும், வாடகை கொடுக்கணும். நல்லது கெட்டது, நல்லது கெட்டதுன்னு நாங்கள் நல்லதுக்கு எங்கேயுமே நான் போனது கிடையாதுங்க, சும்மா சொல்கிறது இல்லை. நல்ல விஷயம், ஒரு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனோம், ஒரு 2 நாள் சந்தோஷமாக இருந்தோம், அங்கே வந்தோம், அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நான் உண்மையிலே விருந்துக்குன்னு யார் வீட்டுக்கு நான் போகலைங்க. எங்கள் அக்காவுங்க 2 பேர் தான் கூப்பிட்டாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு கூட எங்ககிட்ட பஸ்ஸு காசு இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து ஒசூர், ஒரு அக்கா ஒசூர், ஒரு அக்கா சென்னை. அவங்க வந்து கல்யாணத்தப்ப வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் போகிறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை. அவங்களும் அதுக்கப்புறம் ஏன் வரலை வைக்கலைன்னு எங்களை கேட்கவும் இல்லை. அப்படி கல்யாணம் ஆகி கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு கூட பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, பொண்ணு மாப்பிள்ளை வந்து அங்கே விருந்துக்கு போனோம், இங்கே விருந்துக்கு போனோம், அந்த கோயிலுக்கு போனோம், இந்த கோயிலுக்கு போனோம், அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சத்தியமாக நான் அனுபவிக்கலைங்க. அந்த மாதிரிலாம் என்னோடய வாழ்க்கையில் அந்த மாதிரி சந்தோஷங்கள்லாம் எனக்கு கிடைக்கல. அது என்னன்னு எனக்கும் தெரியலை. நாங்கள் எந்த கோயிலுக்குமே போனது கிடையாது. எந்த ஊர்களுக்கும் எங்கள் வீட்டுக்காரர் இன்னைக்கு கூட்டிகிட்டே போகலை, நாங்களும் போகலை, 2 பேருமே போகல. அவரும் கல்யாணம் ஆகி 3 நாள் தான், 4ஆவது நாள் வேலை கிளம்பிட்டார். அப்படி ஒரு கஷ்டங்க கல்யாணம் ஆகி. எப்பா சாமி, கல்யாணம் ஆகி அவ்வளோ ஒரு கஷ்டம். சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம், நம்ம எங்கே ஊர் தேசம் போக. நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போல்லாம் வந்து ஹனிமூன் போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோன்னு சொல்லுவாங்க. ஹனிமூன்னா என்னன்னு கூட எனக்கு உண்மையிலே தெரியாமல் இருந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஹனிமூன்றாங்க அப்படின்னு என்னதுங்க அப்படின்ட்டு, கல்யாணம் ஆகி போகிறதுமா அப்படின்ட்டு. அது கூட தெரியாமல் நான் இருந்திருக்கேன்னா உண்மையிலே நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலேன்னாலும் சரி, இதுதாங்க உண்மை. இப்படி தாங்க இருந்தது என்னோடய வாழ்க்கை. கல்யாணம் ஆகி அவ்வளோ ஒரு கஷ்டம்னா கஷ்டம், அப்பப்பப்பா கண்ணுலேயே பிரிஞ்சு போயிடும், அப்படி ஒரு கஷ்டம். அப்படி சூழ்நிலையில் டியூஷன் பார்த்தேன்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துண்டு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன்னா, இது 2 முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா பிள்ளைகளும் அவங்கவுங்க வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, டியூஷனும் நடத்த முடியாது, நீ அடுத்து நம்ம என்ன செய்யலாம் மைண்ட் அப்படி தான் போகுது. ஏன்னா கஷ்டம் அப்படி வறுமை என்னை வாட்டுது அப்படின்போது நான் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே யோசிச்சுட்ருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சுங்க. சரி மக்களே, நாளைக்கு நான் இன்னொரு வேலை, அது என்ன வேலை நான் ட்ரை பண்ணேன் அப்படின்றத, வேலை பார்த்தேன் அப்படின்றத நம்ம 19வது பகுதியில் பார்க்கலாமா மக்களே? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொன் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க மக்களே. நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, கோர்ட்டில் சத்தியம் பண்ணுற மாதிரி நான் சொல்கிற உண்மைப்பா. இது ஃபுல்லாகவே என்னோடய வாழ்க்கையில் நடந்ததை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறேன், அன்னைக்கு ரத்த கண்ணீர் வடித்தேன். அந்த நிலமை ஏதோ ஆண்டவனே ஓரளவுக்கு பசியார 3 நேரமும் பசியை மற்றி இந்த அளவுக்கு வச்சுருக்கிறாருன்னா உண்மையிலே கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஓகே மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை மலரக்கா. பாய்.